உங்களையும் மற்றவர்களையும் உயர்த்துவதன் மூலமாக பணக்காரனாகுங்கள். உயர்த்துபவர் என்ற முறையில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய முடிவில்லா இருத்தலையும் முடிவில்லா சக்தியின் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்பி உங்களுடைய மனதை அங்கு ஒருமுகப்படுத்துங்கள். இந்த முடிவில்லா இருத்தலானது உங்களுக்கு விடையளிக்கக்கூடியது. தெய்வீக சக்தியை நீங்கள் அழைக்கும் பொழுது அது உங்களுக்கும் விடையளிக்கும். நம்முடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட துணிச்சலையும் விசுவாசத்தையும் வலிமையையும் சக்தியையும் அறிவையையும் உங்களால் பெற முடியும். அந்த கணத்தில் பழைய நிலை மடிந்து புதிய நிலை புத்துயிர் பெறும். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது உங்களுக்கான நல்லவற்றை உங்களால் நிச்சயமாக உருவாக்க முடியும். உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய மனதில் தக்க வைத்துக் கொண்டு அதன் யதார்த்தத்தை கருத்தில் கொள்ளும் பொழுது தடைகள், முட்டுக்கட்டைகள், சிரமங்கள் இவைகள் அனைத்திலிருந்தும் உங்களால் மீண்டு வர முடியும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய கடவுளின் இருத்தலை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது உங்களுடைய மனதில் பதுங்கி இருக்கக்கூடிய பயங்களை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள். மாபெரும் உயரங்களை அடைவது எப்படி? உங்களுடைய ஆற்றல், திறமைகள், திறன்கள் இவைகளை விடுத்து உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை உங்களால் அடைய முடியும். ஒரு துடிப்பான நம்பிக்கை கொண்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்ள ஆர்வமும் விருப்பமும் கொண்ட ஒருவன் தன்னுடைய தொழிலை கவனித்துக் கொண்டு சரியான விஷயங்களை செய்து கொண்டு பொன் விதியை கடைபிடித்து வரும்பொழுது தனக்கு உதவக்கூடிய யாரோ ஒரு அந்நிய நபர் அவனை சந்திக்கிறானோ இல்லையோ, அரசியல் ரீதியாக யாரேனும் ஒருவருடைய பக்கம் பரிச்சயம் அவனுக்கு இருக்கிறதோ இல்லையோ, லாட்டரியில் அவனுக்கு பரிசு கிடைக்கிறதோ இல்லையோ, அவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்வில் மாபெரும் வெற்றிகளை குவிப்பான். உங்களுடைய பண்பு நலன்களும் மனப்போக்கும் உங்களை உருவாக்கும் அல்லது சீரழிக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய நாட்டிற்கும் உங்களுடைய தொழிலுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடியது. நீங்கள் மக்களில் கூட்டத்தோடு கூட்டமாக இல்லாமல் நீங்கள் உங்களை உயர்த்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும்படி கடவுளிடம் கேளுங்கள். அவர் நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் உங்களிடம் எந்த பண்பு நலத்தை உருவாக்கி கொள்ள விரும்பினாலும் சரி, தினமும் அது குறித்து தியானிப்பதன் மூலம் அதை உங்கள் ஆழ்மனதிற்குள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும்.